ஈரானோட ஆட்கள் தான் ட்ரம்ப்பை அவங்களுடைய ஒயிட் ஹவுஸ்லேயே வச்சு சுட ட்ரை பண்ணாங்களா அப்படிங்கிற போல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு மோடி என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற போலையும் நம்ம பார்த்துடலாம். இதெல்லாமல் இந்த போர் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா, இதில் அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற போல் ஆரம்பித்தாங்க. இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாமல் ஈரான் சைட்லேருந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரம்ப் சைட்லேருந்தே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூபாக இருந்தால், இதெல்லாமல் ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோவே பண்ண மாட்டேறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய செய்திகள் அப்படிங்கிறது நீங்கள் பல்வேறு வகையான இடத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இப்போ டைரெக்டாக நம்ம கண்ணுக்குள்ளே வந்துடலாம். அதாவது இப்போது ட்ரம்ப்பை அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒயிட் ஹவுஸில் வச்சு ஒரு நபர் சுட ட்ரை பண்ணது உண்மைதான். ஆனால் அந்த நபருக்கு இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவரை சுட்டு கொண்டுட்டாங்களா, இது போல் எந்த தகவலுமே கிடைக்கல. ஆனால் அவரை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற போல் மட்டும் தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, இது எதற்கான முயற்சி, இது எப்படி ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற போல் ஒரு சில சின்ன தகவல் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி நடக்க போகுதுன்னா, அதாவது ஒயிட் ஹவுஸோட அசோசியேஷன் பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நிகழ்வு வருடாந்திரம் நடத்துவாங்க. அது வருடாந்திரம் நடத்துவாங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதாவது இந்த நிகழ்வு அது நேற்று நடந்திருக்கு. அதாவது அமெரிக்காவோட டைம் படி, டேட் படி பார்த்தோம்னா அது 26ஆம் தேதி கரெக்டாக நைட்டு 8:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நடந்திருக்கும். நம்ம டைம் படி பார்த்தோம்னா 27ஆம் தேதி 6 மணி காலையில், அதுலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற போல் சொல்லப்படுது. இப்போது அந்த நிகழ்வுக்கு வந்ததில் ஒரு நபரை மட்டும் அவங்களுடைய அங்கே செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்க்கும்போது இவன் மட்டும் ஒரு சந்தேகமான பார்வைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கான். அதாவது இவனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது சந்தேகமாக இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, அமெரிக்காவோட ஒரு அதிபர் ஒரு நிகழ்வில் இருக்காரு அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய மாநில முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க கலந்துக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இங்கே ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடோட அதிபர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது அவருக்கு அவருடைய இடத்துல எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாதுகாப்பெல்லாம் தாண்டி ஒருத்தவன் சுட ட்ரை பண்ணுறான், அவனுக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கும், அவன் எந்த அளவுக்கு அந்த வெறுப்பில் இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தினால தான் அவன் அந்த அளவுக்கு அமெரிக்காவோட இடத்துலையே டைரெக்டாக போய் ட்ரம்ப்பை சுட ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம், அதாவது ட்ரம்ப் அவன் சுட ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவனை மர்டர் பண்ணிட்டாங்களா, அதாவது அவனோட போட்டு தள்ளிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சரியாக தெரியலை. அந்த தகவல் கிடைச்சதும் நாளைக்கு காலையில் நம்ம வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம். இப்போது அந்த நிகழ்வில் இன்னும் ஒரு சில தகவல் அப்படிங்கிறது, அதாவது இது எங்கே ஆரம்பிச்சது, எப்போ முடிஞ்சுது அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்துடலாம். அதாவது கிட்டத்தட்ட 26ஆம் தேதி அமெரிக்காவோட டைம் படி பார்த்தோம்னா நைட்டு 8:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. நம்மளுடைய டைம் படி பார்த்தோம்னா காலையில் நமக்கு 6 மணி டு 8 மணி, அதாவது 27ஆம் தேதி நமக்கு. இப்போது அங்கே அமெரிக்காவோட அந்த ஒயிட் ஹவுஸோட அசோசியேஷன்லேருந்து இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வருடம் வருடம் ஒரு நிகழ்ச்சி எடுத்து நடத்துவாங்க. அதில் முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் கலந்துப்பாங்க. அது எந்தெந்த பத்திரிகையிலேருந்து கலந்துப்பாங்கன்னா CNN, ஃபாக்ஸ் நியூஸு, NBC நியூஸு, ABC நியூஸு, CBC நியூஸு, இதெல்லாமல் இன்டர்நேஷ்னல் மீடியா, இந்தியாவோட மீடியா கூட கலந்துக்கிறதுக்கான, அதாவது பெரிய பெரிய சேனல் இருக்காங்க இல்லையா, அவங்க கலந்துக்கிறது கூட சம்டைம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சரியாக தெரியலை. அது இன்னும் சரியாக தெரிஞ்சிச்சுன்னா கூட நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல இன்னும் மிக முக்கியமானது நம்ம என்ன பார்க்கணுன்னா, இப்போது அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு சொன்னது போலே அவன் ஒரு சந்தேகக்குரிய நபராக பார்க்கப்பட்டிருக்கு. அவனை பார்த்ததுமே அவனை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய செக்யூரிட்டி, அதாவது அமெரிக்காவோட செக்யூரிட்டி. இப்போ அவனை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் தடை செய்யப்பட்ட பகுதி, அதாவது ஒரு சில பகுதியெலாம் இருக்குன்னா அது முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இல்லை எப்போதுமே தடை செய்யப்பட்ட பகுதினா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது அந்த இடத்துக்கு முக்கியமான நபர்களோ இல்லை யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற போல் தடை செய்யப்பட்டிருக்கும். இப்போ அந்த பகுதிக்கு அந்த மர்ம நபர் போகிறான். அப்படி போகும்போது அவங்கிட்ட இருந்த துப்பாக்கி அவன் கையிலேருந்து எடுக்கிறான். எடுத்தம்போது அங்கே
எதுவும் சுட்டானா அப்படிங்கிற போல் ஒரு சில தகவல்லாம் இன்னும் கிளியராக கிடைக்கலங்க. அது கிடைச்சதும் நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்லிடுறேன். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஆனால் இப்போதைக்கு கிடைச்ச தகவல் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது அவன் ஒரு சில நபர்களை சுற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில பேருக்கு காயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப்புக்கு எதுவுமே ஆகலை. அவங்க ஃபோர்ஸ் அவங்கள காப்பாற்றிட்டாங்க, அதாவது சேஃபாக அவரை அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற போல் சொல்லியிருந்தாங்க. இந்த நிகழ்வும் பார்த்திங்கன்னா முக்கியமான இடத்துல நடந்திருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சி தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற போலையும் சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன போல் அந்த மர்ம நபருக்கு என்ன ஆணுச்சுன்னு இது வரைக்கும் தெரியலை. அவரை கொண்டுட்டாங்களா இல்லை கைது செஞ்சு தனியாக வச்சு பயங்கரமாக விசாரிக்கிறாங்களா அப்படிங்கிற போல். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா என்றைக்கு முட்டாள் கிடையாது. டைரெக்டாக கொண்டிருக்கலாம் மாட்டாங்க. ஆனால் வச்சு புழின்னு புழிஞ்சு யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை கேட்டு விசாரிச்சுட்டு தான் விடுவாங்க அப்படிங்கிற போல் நம்ம சொல்லலாம். அதை விட மாட்டாங்க, பிடிச்சி அவ்வளோதான் சிறையில் போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அவன் வெளில வர்றது கஷ்டம்தான். ஏன்னா ஒரு அதிபரை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அப்படிங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மர்ம நபரை விசாரிக்கும் போது இல்லை ஒரு சில தகவல் முக்கியமாக கிடைக்கும் போது தான் அது என்ன அப்படிங்கிறது தெரியும். இதனால் ஈரான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அடுத்து இந்த நிகழ்வுக்கு மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அதாவது ட்ரம்ப்பை சொல்லியிருக்காரு, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே நடக்கலை, காயங்கள் எதுவும் ஏற்படலை அப்படிங்கிற போல் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாகவும் இருக்கேன் அப்படிங்கிற போல் மோடி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெத்தன்யாகு சைடு போயிடலாம். நெத்தன்யாகு எப்போதும் போல் இப்போ அவர் அடுத்த ட்ரம்ப்பாக மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹெஸ்புல்லா இந்த சீஸ்ஃபயரோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு இருக்கக்கூடிய விதிகளை மீறுது, அதாவது வயலேஷன் பண்ணுறாங்க, அவங்க சரியான போக்கில் போகிற போல் தெரியல அப்படிங்கிற போல் நெத்தன்யாகு சொல்லியிருக்காரு. நம்ம ட்ரம்ப்பையாவது ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஆனால் நெத்தன்யாகுலாம் இந்த போர் நிற்கிறதுல கொஞ்சம் கூட அவருக்கு சந்தோஷமே கிடையாது. இந்த போர் அப்படிங்கிறது நடத்தணும், ஈரானை இன்னும் பயங்கரமாக தாக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் தான் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்களாலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற போல் நம்ம தொடர்ந்து சொல்லியிருப்போம். அதுலேயே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போது ஈரான் சைட்லேருந்து அவங்களுடைய எம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி பழைய நிலைமைக்கு, அதாவது போருக்கு முன்னாடி இருந்ததில்ல அந்த நிலைமைக்கு இப்போதைக்கு அது பழைய நிலைமைக்கு மாற போகிறதில்ல அப்படிங்கிற போல் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஈரான் சைட்லேருந்தும் ஒரு தகவல் என்ன வந்திருக்குன்னா, அதாவது அமெரிக்கா இது போல் மிரட்டல் விடுறது, இது இல்லாமல் பொருளாதார தடைகள்லாம் போட்டிருக்காங்களா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீக்கட்டும், அதை நீக்கினதுக்கு அப்புறம் நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படிங்கிற போல், அதாவது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அப்போ தான் டேபிளில் உட்காருவோம் அப்படிங்கிற போல் சொல்கிறாங்க. அதை இன்னும் கண்டனமாக தெரிவிச்சுக்கிட்டு கூட வர அளவுக்கு அதை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு அமெரிக்கா ஒத்துக்குமான்னு கேட்டால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பொருளாதார தடைகள்லாம் எடுத்துட்டால் ஈரானுக்கு நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடும். இப்போவே அவங்கள கையில் பிடிக்க முடியல அப்படிங்கிற போல தான் இருக்குது. இன்னும் நிறைய பணம்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா அவங்கள கையிலேயே சுத்தமாக பிடிக்க முடியாதுன்னு ட்ரம்ப் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஆனால் அந்த மிரட்டல் விடுறது, இப்போ இந்த கடல் பகுதியில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிக்கு, அதாவது ஈரானுடைய துறைமுகத்துக்காக இருக்கட்டும், ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும், இல்லை ஈரானுடைய தொடர்புடைய கப்பல்களாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் தடை பண்ணி பிடிச்சி, அதாவது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிக்கு போகாமல் தடுக்கிறாங்களே, அந்த ஒரு சில நிகழ்வுகள் அதை வேணால் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையுமே இப்போ நிப்பாட்டுவாங்களா அப்படிங்கிற போல் நமக்கு சரியாக தெரில. ஏன்னா அமெரிக்கா சைட்லேருந்து இந்த நிகழ்வை நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் நேற்று. இது போல் பண்ணுறதுனால ஈரானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 to 500 மில்லியன் வரைக்கும் தினமும் லாஸ் ஆகுது அப்படிங்கிற போல், ஆயில் விற்று பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் லாஸ் ஆகுது அப்படிங்கிற போல் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். அதனாலவே இதை தொடர்ந்து அவங்க பண்ணுறாங்க. அதாவது ஏன்னா ஈரானுக்கு எந்த சைட்லேருந்து பணம் போகக்கூடாது, அவங்கக்கிட்ட பணம் போகிறதுனால தான் அவங்க இந்த போரை இன்னும் ஸ்ட்ராங்காக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை தொடர்ந்து பண்ணுறது இல்லாமல் அவங்க ஆயுதத்தை அதிகமாக உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற போலையும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இதை முக்கியமாக எடுத்தாங்க. ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை மட்டும் ஈரான் அப்போவே திறந்துருந்தாங்கன்னா இதை அமெரிக்கா பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற போல் நம்ம எடுத்துக்கலாம். எப்போதுமே நீங்கள் நல்லா பாருங்கள், அமெரிக்காவோட ஒவ்வொரு செக்மேட்டும் எப்போதுமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அதுவங்க அதிகபட்சமாக யாரும் குறை சொல்லாத அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது என்ன தான் குறைகள் இருந்தாலுமே அதில் இப்போ ஈரான் சைட்லேருந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை
ஏன் அவங்க தடை செய்கிறாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதை வந்து தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற நாடுகளே என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அந்த பகுதியை தடை செய்யக்கூடாது, அது ஒரு பொதுவான வழித்தடம் அப்படிங்கிற போல் சொல்கிறாங்க. அதே தான் அமெரிக்காவும் சொல்கிறாங்க. நீங்கள் இது போல் பண்ணிங்கன்னா இப்போ நாங்கள் அங்கே உங்களுடைய கப்பல்கள் இருக்கட்டும், இல்லை உங்கள் பகுதிக்கு வரக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும், எதையுமே நாங்கள் விட போகிறதில்ல அப்படிங்கிற போல் நாங்கள் தடுத்து பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற போலையும் அமெரிக்கா சொல்கிறாங்க. ஆனால் மற்ற நாடுகளுடைய கப்பல்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அந்த பகுதியை வேணால் ஈரான் அனுமதிச்சாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் போகிறதுக்குன்னா போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும் இந்த இடத்துல முக்கியமாக. இப்போ ரஷ்யாவுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா இது போல் அந்த சோதனை தடைகள் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிக்குள்ளே கப்பல்கள் எதுவும் வராமல் பண்ணுறது, இது போல் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்கள் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக நீடித்துக்கிட்டே போகும். இப்படி போணுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய இந்தியாவிலையும் பொருளாதார விலையேற்றம் அப்படிங்கிறது நடக்கும். இது போல் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது மற்ற நாடுகள்லையும் நடக்கும். இதனால் மிகப்பெரிய சீரழிவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கேமை ட்ரம்ப் எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில வாரங்களில் நமக்கு வர வர தெரிய ஆரம்பிச்சிடும். அதில் இந்த வாரமே இன்னும் நிறைய தகவல்கள் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கும். அதை நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்த செய்திகளை உங்களுக்கு சொல்லியாச்சு அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.